ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு குருமா. இது வந்து என்னென்னா இட்லிக்கும் தோசை, அது மட்டும் இல்லாமல் பூரி சப்பாத்திக்குமே நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம் காரத்துக்கு, 2 வரமிளகாய், இது கூட பட்டை, இஞ்சி ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம். இந்த குருமாவுக்கு சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் தான் வாசனைக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையுமே போட்டுட்டு நம்ம ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கடையில் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பட்டை, 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. இதுக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். இதை வந்து நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா உடச்சி விட்டுட்டோம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு வாசம் வரும். அது வந்து டேஸ்ட்டே மாறிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். அடுத்து ஒரு தக்காளி நீட்டை வாக்கில் அரைஞ்சிருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அப்படியே பொடிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா உப்பு பத்தாது. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. உருளைக்கிழங்கு குருமா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். மனம் விரும்பி ஒரு பொருளை ஒருவனுக்கு தானமாக கொடுப்பதை விட முகமலர்ச்சியோடு இனிய சொற்களை பேசுவது மிகவும் நல்லது.